அப்ப இந்த உழைக்கிற காசு பெம்பஸுக்கு போகுது. பெம்பஸுக்கு பிள்ளை பிறந்தா பிள்ளைக்கு பெம்பஸை கட்டினா முடிய கலட்டி திரும்ப திரும்ப பெம்பஸ் தான் கலட்டுற மாத்திர பெம்பஸ். இப்ப புதுசா ஒரு பெம்பஸ் வருது. அந்த பெம்பஸ் ஒரு பாக்ஸ் வேண்டினால் ஒரு ரிசர்வர் ஒன்று தருவான். நம்மளோட போன் சார்ஜ் அந்த நம்மளோட அந்த டிவி ரிமோட் மாதிரி ஒன்று கரண்ட்ல மாட்டி அப்படியே வைக்கிறாரு, லைட் பத்திக்கிட்டு இருக்கும். ஒரு 40 பெம்பஸ் வேணா அந்த பெம்பஸ பிள்ளைக்கு கட்டினா பிள்ளைய பெம்பஸ போட்டுட்டு எவ்வளவு பிள்ளையோட பெம்பஸுக்கு சூ பெய்தால் இது அலாம் பண்ணும். மேக் 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 ரைட். பிள்ளை எப்படி ஓடி பிள்ளைக்கு சூ பெய்த் பிள்ளைய ஒரு தரம் தான் ரிசர்வ் வேண்டும். மறுபடியும் அந்த கம்பெனியில பெம்பஸ் வேண்டும். அந்த கம்பெனியில பெம்பஸ் போட்ட உடனே அந்த கம்பெனியில பெம்பஸ போட்டு ரோட்டால ஒரு உள்ள போனாலும் விஞ்ச சீட்ன கட் வீட்டுக்கு முன்னால ஒரு உள்ள போனாலும் அண்ணா பிள்ளைக்கு சூப்பை தண்டு கத்து. அந்த பெம்பஸ்ல ஈரம் பட்டு வெயிட் கூடினா இங்க அலாம் பண்ணும். எந்த அளவுக்கு மனுஷன் பெம்பஸோட வாழ்றானுங்கிறத கம்பெனிக்காரன் கண்டுபிடிச்சு கட்டுறான். விளங்கிட்டான். இப்ப எந்நேரம் பெம்பஸ் போறதால இந்த பிள்ளையோட மனநிலை மாறுது. எப்படி மாறுதுன்னா அந்த பிள்ளை என்ன நினைக்குதுன்றால் ஷூ போறதுக்கோ கக்கா குந்துறதுக்கோ நேரம் இடம் ஒரு பிரச்சனை இல்லை. என்ன போகலாங்க. இப்ப இந்த பிள்ளைய கொஞ்சம் பெருக்க கொள்ள நீங்க பெம்பஸ கலட்டி விட்டுருவீங்க. அவனுக்கு முடுக்க கொள்ள போயிட்டு இருக்கான். அவனுக்கு பெட்டும் தெரியாது, மடியும் தெரியாது, கையும் தெரியாது, ஓண்டும் தெரியாது. வந்து அடியா விட்டுட்டே இருப்பான் அவன். நம்ம சின்ன வயசுல இருந்து இந்த பெம்பஸ் எதுக்கு கண்டுபிடிச்சாண்டா இப்படி ஒரு பயானுக்கு வாரையும் இப்படி ஒரு பயானுக்கு வரக்கூட ஒரு பள்ளி வாசல் தவறுதல்ல நடந்துடக்கூடாது. இதுக்குள்ள இருந்துக்கிட்டு நாம டொய்லெட் எடுத்து ஓடணும்னா இப்படி ஒரு பயான், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு வலிமா, ஒரு பஸ் பயணம், அதுக்கு கட்டுறதுக்கு வந்ததை எந்நேரமும் கட்டுறதுக்கு எடுக்கக்கூடாது. பிள்ளைகள் எவ்வளவு நேரமாச்சு சூப்போ என்கிறது நமக்கு தெரியும். நீங்க உட்கார்ந்து நிலத்துல உட்கார்ந்து இந்த 2 காலையும் குத்தி இப்படி விரியுங்க, ஒரு கொமட்டு தான். இந்த காலினுடைய எந்த பகுதியும் மற்ற காலினுடைய இந்த பகுதியையும் சேர்த்து வச்சா ஒரு புள்ளட பித்தட்டு வைக்கிற ஒரு குழி ஒன்று இருக்கும், ஒரு கொமட்டு இருக்கும். அல்லாஹ் இயற்கையா நம்மட காலில் வச்சு படைச்சிருக்கும். ஆம்பளை வச்சாலும் பொம்பளை வச்சாலும் கொமட்டு தான் அது. நீங்க உட்கார்ந்து 2 காலையும் இப்படி குத்தி இப்படி பெரட்டுங்க, ஒரு கொமட். அந்த கொமட்டுல உங்களோட பிள்ளைய தூக்கி வைங்க. பிள்ளை அன்போடு இருக்குது. இப்ப கையை எப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்கும், தம்பு கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கும், ஐக்கன்ட்ரக்ஸ் சுக்குந்தரா அப்படின்னு சொல்லுங்க. சூக்குந்தரத்தை வெட்டையில கொண்டு போறோம், வெளியில கொண்டு போறோம். அன்னரன் தாய்மார்கள் அப்படித்தான் கொமட்டு பாவிச்சேன். இந்த பிளாஸ்டிக் கொமட்டை வச்சு காலால தள்ளி விடல, அப்படி காக்கா குந்தி போட்டு ஒரு தடுத்து அப்படியா செஞ்ச. பிள்ளைகளை வெளியில கொண்டு வாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் அந்த இடத்தை பார்க்க, ரைட், இந்த இடத்துல இந்த மரத்துக்கு கீழே வச்சுதான் நாங்க சூக்குந்தோம். வீட்டுக்குள்ள இல்லை. அப்ப நீங்க இப்ப காலை வைக்காம கொமட்டு வருகுது, சின்ன கொமட்டு. அப்படி கொமட்டு வந்தாலும் உங்களோட இஷ்டத்துக்கு அந்த கொமட்டை கிச்சனுக்குள்ள ஒரு நாளைக்கு, பெட்ரூமுக்குள்ள ஒரு நாளைக்கு வைக்க கூடாது. கொமட்டுல தான் குந்தினாலும் அந்த கொமட்டை கொண்டு பாத்ரூமுக்கு வச்சு பாத்ரூமுக்கு பிள்ளைய வைங்க. அந்த பிள்ளை என்வாயன்மெண்ட்டை பார்க்கணும். ரைட். நாம இப்ப சூக்குந்துற இடம் இந்த பாத்ரூம், இந்த சூக்குந்துறது இந்த கொமட்டு. இந்த 2ஐயும் ஒரு பிள்ளை கற்றுக்கிட்டால் அந்த குழந்தைக்கு சூ முடுக்க கொள்ள பேச தெரியாத 1 வயசுக்கு உட்பட்ட பிள்ளையா இருந்தாலும் அந்த கொமட்டை காட்டும். அல்லது அந்த வெளியில அந்த மரத்துக்கு கீழே போய் நிற்கும் அந்த பிள்ளை, வா சூக்குந்த பண்ணும். அந்த பிள்ளைக்கு தெரியும் எல்லா இடத்தையும் சூக்குந்த இயலாதண்டு. அது உங்களோட பழக்கத்தில் இருக்குது.